ஹாய் கைஸ், ஐபிஎல் 64வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் டெலிகிராம் சேனல் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டீம் வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் ரெஃபர் கோடு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாகவே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு உங்கள் கான்டெஸ்ட்டை ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி விளையாடலாம். குபேரா ஃபேண்டசியில் அந்த டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். வெறும் ஒரு பிளேயர் எடுத்து உங்களால் ஃபேண்டசி கேம் ஆட முடியும். நரேந்திர ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் ஓரளவுக்கு நல்ல அசிஸ்ட்டும் இருந்திருக்கு. ஸோ ரெண்டு விதமாக பார்க்கும்பொழுது பேலன்ஸ்டு பிச்சு பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்கோரிங் கேம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய பவுண்டரி டைமென்ஷனு, ஸ்ட்ரைட் பவுண்டரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் மோஸ்ட்லி சிக்ஸர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் அடிக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். நம்பர்ஸ் நீங்கள் இதில் தெளிவாக பார்த்துக்கலாம். சேசிங் டீம் அது எப்படியா வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 175 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. எல்எஸ்ஜியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது திக்வேஷ் ராத்தி, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு சிக்னேச்சர் சென்ட் ஆஃப் செலிப்ரேஷன் ஒன்று போடுவார். விக்கெட் எடுத்தார் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜோஸில் போட்டார் போன மேட்ச் அபிஷேக் சர்மா டிஸ்மிஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால ஃபைன் மேலே ஃபைனாக போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு மேலே சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அவர் இந்த மேட்ச் அவைலபிள் கிடையாது. ஸோ அவருக்கு பதிலாக இன்னொரு ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்தார்த் மணிமாறன் இருக்காரு. பட் அவருக்கு டீம் மேனேஜ்மெண்ட்டோட என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. முதல் மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். விராட் கோலியோட விக்கெட்லாம் எடுத்தார் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஆடும்பொழுது. பட் அதற்கப்புறம் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்பின்னருக்கு போகிறாங்களா ஃபாஸ்ட் பவுலருக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு மேட்ச் டைமில் தான் தெரிய வரும். ஸ்பின்னர் அப்படின்னா சித்தார்த் மணிமாறன், அப்படி இல்லைனா ஷபாஸ் அகமது கூட இருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேரில் யாராவது ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வழக்கமான ஃபாஸ்ட் பவுலர் ஆகாஷ் தீப் மேட்ச் அண்ட் மேட்ச் அடி வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் யாதவ் இல்லை ஒரு ஆகாஷ் சிங் இந்த மாதிரி யாருக்காவது போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வில்லோரூருக்கு இன்னொரு மேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த கண்டிஷன் அவருக்கு ஐடியலான கண்டிஷனாக இருக்கும். வில்லோரூருக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ரெட் சாயில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிச்சில் இருந்து. ஓகே, டீம் எடிட் பண்ணதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். டேவிட் மில்லர் ஆட முடியாது. ஏன்னா வில்லோரூக்கோட சேர்த்து 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ அதனால் போன மேட்ச் டேவிட் மில்லர் ஆடலை. ஸோ இப்படி இருக்கும்பொழுது போன மேட்ச் 6 பவுலரோட ஆடினாங்க. ஆகாஷ் தீப் ஸ்ட்ரைட்டாகவே 11ல் இருப்பார். இல்லை அவருக்கு பதிலாக வேற பவுலர் ட்ரை பண்ணலாம். அண்டு திக்வேஷ் ராத்தியை மட்டும் சித்தார்த் மணிமாறன் ஆர் ஷபாஸ் ஆகும்போது ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் டீமாக இருக்கும். மில்லர் கிடையாது. ஸோ இதை மட்டும் வந்து பார்த்துக்குவோம். எடிட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இதான் டீமாக இருக்கும். பந்த் வந்து போன மேட்ச்சு 1 டவுன்லேயே வந்தார். அது ஏன்னு தெரில. 2 பேரும் சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பூரனுக்கு ஒரு ஐடியல் கண்டிஷனு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆடுறதுக்கு. பட் பந்த் வந்தார். அனதர் ஒரு ஃபெயிலியராக தான் இருந்துச்சு ரிஷப் பந்துக்கு. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் போத்தோனி அண்ட் அப்துல் சமாத் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு பேரையும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு எல்எஸ்ஜியோட பவுலிங் அட்டாக். எந்த பவுலருமே அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் திக்வேஷ் ராத்தி தவிர. ஜிடி பொறுத்த வரைக்கும் எந்த வித மாற்றமும் பெருசாக பண்ண மாட்டாங்க. செர்ஃப்னே ரதர்ஃபோர்ட இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்துருந்தாங்க. பட் போன மேட்ச் முதல்ல ஃபீல்டிங் பண்ணும்போதே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அர்ஷத் கானை இம்பாக்ட் சப் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கேன். பட் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். அதனால ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா அர்ஷத் கான் ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் லெவலில் இருப்பார். வேறு ஏதாவது ஒரு பேட்டர் உள்ளே கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இம்பாக்ட் சப்பில். இல்லை பேட்டிங் ஆட்டு போகிறாங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா கூட மேபி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அர்ஷத் கான் கொஞ்சம் பெட்டராக பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிறதுனால அந்த இம்பாக்ட் சப் மட்டும் கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் சார் ஜிடியை பொறுத்த வரைக்கும் டாப் 3 தான் மெயின். மோஸ்ட்லி ஷர்ஃப்னே ரதர்ஃபோர்டு அங்கங்கே டீசென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் மற்ற லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர் யாருமே வந்து அந்தளவுக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் பெருசாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோரோட ரோல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மறக்க வேணாம், சாய் கிஷோர் அந்த ரிவர்ஸ் பிக்சரில் நிக்கோலஸ் புரான்ட் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் லெஃப்ட் ஹேண்டர் வந்தாலே சுப்மன் கில்லு சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அர்ஷத் கானு அதுக்கப்புறம் வந்து செர்ஃப்னே ரதர்ஃபோர்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலராக இருந்திருக்காரு அர்ஷத் கான். மினிமம் வந்து நியூ பாலில் ஒரு விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ பண்ணி கொடுத்துட்றாரு. செர்ஃப்னே ரதர்ஃபோர்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் ஜிஎல்பிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வில்லோரூருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடியல் கண்டிஷன், நல்ல எக்ஸ்ட்ரா ஃபேஸ் பவுன்ஸ் இருக்கும். ரெட் சாயில் பிச் குறிப்பாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஹெல்ப் இருக்கும். பட் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் வந்து அவருடைய பவுலரை கரெக்டாக ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு சில பவுலர்ஸை கொஞ்சம் ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு. ஆவேஸ் கான், ரவி பிஷ்ணோய் மாதிரி பவுலர்ஸ், அவங்களுக்கு நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறாரு. ஆகாஷ் தீப்பையும் அந்த லிஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அவங்களாம் நிறைய ஓவர் கொடுக்குறாரு. மற்ற எந்த பவுலர்ஸ் வந்தாலுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மெய்டன் மார்க்ரம் நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பார்ட் டைம் பவுலர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பெருசாக ஓவர்ஸ் கொடுக்காம போகிறது, இந்த மாதிரி பவுலிங் ரொட்டேஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாரு. ஸோ அதனால் வில்லோருக்கு இனிஷியலாக ஓவர் போட்டு 1 ஓவர் 2 ஓவர் போட்டு அடி வாங்கிட்டாரு அப்படின்னா அதோட அங்கேயே கட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் மில்லர் ஆடாதனால எக்ஸ்ட்ரா பவுலரோடையும் ஆடுறாங்க. அதனால ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ரபாடா பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒரு நல்ல பிக். நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுலேருந்து இப்போ ரெக்கவர் ஆகி கொஞ்சம் வந்து போன மேட்ச் அடி வாங்கினாரு. பட் இங்கே கொஞ்சம் பெட்டர் கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு தோணுது. செட்ரே ரதர்ஃபோர்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சைலண்டாக அந்த டாப் 3 பயங்கரமாக ஃபயர் பண்ணிட்டு இருக்கும்போது இவரும் அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கும் போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் சாலிடாக கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். ஸோ இதில் ஆயுஷ் பதோனி அண்ட் செட்ரே ரதர்ஃபோர்ட் இந்த 2 பேரோட பிக்கு மட்டும் நான் வந்து பிச்சு கண்டிஷன் பார்த்துட்டு நான் 2 எக்ஸ்ட்ரா பேட்டரோட போகலாமா இல்லை 2 எக்ஸ்ட்ரா பவுலரோட போகலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டனில் ஐடன் மார்க்கம் மேபி 1 ஓவர் 2 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டாப் ஆர்டர்லேயே, டாப் 4லேயே. நல்ல ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் சைஸுக்கு. பட்லரே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரிவர்ஸ் பிக்சரில் நிக்கோலஸ் பூரான் செம்ம அடிச்சாரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்திருக்காரு, இன்கன்சிஸ்டண்டாகவும் இருந்திருக்காரு. சாய் கிஷோர் பெட்டர் ஆப்ஷன் நான் நம்பி எடுப்பேன். பட் நிக்கோலஸ் பூரான் இருக்கிறதுனால டெஃபினட்டாக சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுக்கறதுக்கு சுப்மன் கில் யோசிப்பார் அப்படிங்கிறதுனால நான் அவரை எடுக்கலை. இதை தவிர வில்லோரூருக்கு ஆவேஷ் கான் மாதிரியான பவுலர்ஸும் பெட்டரான ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதான் டீமு. ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.